அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்த நாளில் தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். 2 நாளாகும் புத்தகம் 6ஆம் பகுதி தொடர்ந்து 2ஆம் குறிப்பேடு பகுதி 6. சாலமோன் மக்களை நோக்கி கூறல். அப்பொழுது சாலமோன், ஆண்டவரே, கரிய மேகத்திரளில் வாழ்வேன் என்று நீர் கூறியிருக்கிறீர். நானோ உமக்கென மேன்மை மிகு இல்லத்தை நீர் எந்நாளும் உறையும்படி ஒரு தலத்தை எழுப்பியுள்ளேன் என்றார். பின்னர் அரசர் திரும்பி இஸ்ரேல் சபையார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். அப்பொழுது அவர்கள் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர். மேலும் அவர் உரைத்தது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி, ஏனெனில் அவர் என் தந்தை தாவீதுக்கு தம் வாயினால் வாக்களித்ததை தம் கையினால் நிறைவேற்றினார். அவ்வாக்குறுதி நான் எகிப்து நாட்டிலிருந்து என் மக்களை அழைத்து வந்த நாள் முதல் என் பெயருக்கென ஒரு கோவிலை எழுப்புமாறு நான் இஸ்ரேலின் ஒவ்வொரு குலத்து நகரையும் தேர்ந்து கொள்ளவில்லை. என் மக்கள் இஸ்ரேலுக்கு தலைவராக நான் எவரையும் தேர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது எனது பெயர் விளங்கும் இடமாக எருசலேமையும் என் மக்கள் இஸ்ரேலை ஆள தாவீதையும் தேர்ந்து கொண்டேன் என்பதாகும். மீண்டும் அவர் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்ற விருப்பம் என் தந்தை தாவீதிற்கு இருந்தது. ஆண்டவர் அவரை நோக்கி, என் பெயருக்கு ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்ற உன் விருப்பம் போற்றதற்குரியதே, ஆனால் நீ அதை கட்ட மாட்டாய். உனக்கு பிறக்க உன் மகனே என் பெயருக்கு ஒரு கோவிலை கட்டுவான் என்றார். இவ்வாறு தமது வாக்குறுதியை ஆண்டவர் இப்பொழுது நிறைவேற்றியுள்ளார். முன்பே ஆண்டவர் கூறியது போல் என் தந்தை தாவீதுக்கு பின் நான் இஸ்ரேலின் அரியணையில் அமர்ந்து இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கென ஒரு கோவிலை கட்டியுள்ளேன். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை கொண்டுள்ள பேழையையும் இங்கே கொண்டு வந்து வைத்துள்ளேன் என்றார். பின்னர் சாலமோன் அவரிடம், பலிபீடத்திற்கு முன்பாக இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையிலும் நின்று தம் கைகளை விரித்தார். சாலமோன் 5 முழ நீளம், 5 முழ அகலமும் 3 முழ உயரம் வெண்கல திருவுரை மேடை ஒன்றிருந்தது. அதை முற்றத்தின் நடுவில் வைத்திருந்தார். அதன் மேல் அவர் ஏறி இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையிலும் முழந்தாளிட்டு தம் கைகளை விண்ணை நோக்கி உயர்த்தி மீண்டும் சொன்னதாவது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, விண்ணிலும் மண்ணிலும் உமக்கு இணையான கடவுள் இல்லை. ஏனெனில் நீர் முழு இதயத்தோடும் உம்மை பின்பற்றும் அடியார்கள் மேல் அன்பு கூர்ந்து உமது உடன்படிக்கை காத்து வருகிறீர். ஆதலால் என் தந்தையும் ஊழியனமான தாவீதுக்கு அளித்திருந்த வாக்குறுதியை நீர் நிறைவேற்றி உள்ளீர். உம் வாயினால் வாக்களித்ததை உம் கையினால் இந்நாளில் நிறைவேற்றி உள்ளீர். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, என் தந்தையும் உம் அடியாருமான தாவீதுக்கு நீர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி அருளும். நீ என் முன்னிலையில் நடந்து வந்தது போல் உம் மைந்தரும் எனது திருச்சட்டத்தின் வழியை பின்பற்றி நடப்பார்களாகில் இஸ்ரேலின் அரியணையில் வீற்றிருக்கிற உம் வழித்தோன்றல் உனக்கு இல்லாது போகான் என்று நீர் வாக்களித்துள்ளீர் அன்றோ? இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியார் தாவீதுக்கு நீர் கொடுத்த வாக்குறுதி இப்பொழுது நிறைவேற்றி அருளும். கடவுள் உண்மையாகவே மனிதரோடு மண்ணில் வாழ்வது நம்பக்கூடியதா? விரிவும் உம்மை கொள்ளாதிருக்க நான் கட்டியிருந்த கோவிலில் உம்மை எவ்வாறு கொள்ளக்கூடும்? என் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியானாகிய என் விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டருளும். உம் ஊழியனாகிய என் கூக்குரலுக்கு விண்ணப்பத்துக்கும் செவிசாய்த்தருளும். என் பெயர் விளங்கும் என்று நீர் வாக்களித்திருந்த இந்த இடத்தின் மேல் கோவில் மேலும் இரவும் பகலும் அது அருட்கொடை இருப்பதாக. உம் அடியானாகிய எனது விண்ணப்பத்தை நீர் இங்கே கேட்டருள்வீராக. உம் அடியானும் மக்களாகிய இஸ்ரேலரும் இவ்விடம் நோக்கி செய்யும் வேண்டுதலை கேட்டருளும். உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு மக்களை மன்னிப்பீராக. ஒருவன் தன்னை அடுத்து வாழ்வோனுக்கு எதிராக பாவம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த கோவிலில் உமது பலிபீடத்திற்கு முன் ஆணையிடுமாறு கொண்டு வரப்பட்டால் விண்ணகத்திலிருந்து நீர் அதனை கேட்டு செயல்பட்டு உம் அடியார்களுக்கு தீர்ப்பு வழங்குவீராக. தீயவரின் நடத்தைக்கேற்ப தண்டனை அவர்களின் மேல் விழ செய்யும்.
நேர்மையாளருக்கு அவர்களது நேர்மைக்கு தக்கவாறு அவர்கள் நேர்மையாளர் என தீர்ப்பளிப்பீர்களாக. உம் மக்களாகிய இஸ்ரேலர் உமக்கு எதிராக பாவம் செய்ததனால் எதிரியிடம் தோல்வியுற்று பின் உம்மிடம் திரும்பி வந்து உமது பெயரை போற்றி கோவிலில் உம்மை நோக்கி வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் செய்தால் விண்ணகத்திலிருந்து நீர் அவர்களுக்கு செவிசாய்த்து மக்களாகிய இஸ்ரேலின் பாவத்தை மன்னித்து அவர்களை மூதாதையருக்கிற நீர் அடித்த நாட்டுக்கு அவர்களை திரும்பி வர செய்வீராக. அவர்கள் உமக்கு எதிராக பாவம் செய்ததானால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த இடத்தை நோக்கி வேண்டுதல் செய்து உமது பெயரை ஏற்றுக்கொண்டு நீர் அனுப்பும் துன்பத்தினால் தங்கள் பாவத்திலிருந்து மனம் மாறினால் விண்ணகத்திலிருந்து நீர் அவர்களை செவிசாய்த்து உம் அடியாரும் உம் மக்கள் இஸ்ரேலில் செய்த பாவங்களை மன்னிப்பீராக. அவர்கள் நடக்க வேண்டிய நன்னெறி அவர்களை காட்டுவீராக. மக்களுக்கு உரிமை சொத்தாக அவர்களுக்கு அளித்த நாட்டில் மழை பொழிய செய்வீராக. நாட்டில் பஞ்சம், கொள்ளை நோய் உண்டாகும் போது வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, தத்துக்கிளி ஆகியவற்றால் பயிர் அழிவுறும் பொழுதும் நாட்டின் எந்த நகரையாவது எதிரிகளின் முற்றுகையிடும் பொழுதும் வாதையோ வேறு எந்த நோயோ வரும்பொழுதும் எந்த ஒரு மனிதரோ மக்கள் இஸ்ரேல் அனைவருள் எவரோ ஒவ்வொருவரின் வாதையும் நோயையும் உணர்ந்து இந்த கோயிலை நோக்கி தம் கைகளை விரித்து செய்யும் எல்லா வேண்டுதலையும் எழும் எல்லா விண்ணப்பங்களையும் உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு மன்னிப்பீராக. ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் அறியும் நீர் அவரவர் செயலுக்கேற்ற பயனை அளிப்பீராக. ஏனெனில் நீர் ஒருவரே எல்லா மானிடரின் உள்ளங்களையும் அறிபவர். இதனால் தங்கள் மூதாதையர் நீர் அடித்த நாட்டில் நாங்கள் வாழ்நாள் எல்லாம் அவர்கள் உமக்கு அஞ்சி நடப்பார்கள். மேலும் மக்கள் இஸ்ரேலை சாராத அந்நியர் ஒருவர் மாண்புமிகு உம் பெயரையும் வலிமை வாய்ந்த உமது கையையும் ஆற்றல் மிகு உமது புயத்தையும் பற்றி கேள்விப்பட்டு தொலைநாட்டிலிருந்து வந்த இந்த கோவிலை நோக்கி வேண்டுதல் செய்தால் உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து நீர் அவருக்கு செவிசாய்த்து அந்த அந்நியன் கேட்பதையெல்லாம் அருள்வீராக. இதனால் உலகின் மக்கள் எல்லோரும் மக்கள் இஸ்ரேலை போல் உமது பெயரை அறிந்து உமக்கு அஞ்சி வாழ்வார்கள். மேலும் நான் எழுப்பியுள்ள கோயிலில் உமது பெயர் போற்றப்படுவதை உணர்வார்கள். உம் மக்கள் தங்கள் பகைவர்களோடு போரிட செல்லும் பொழுது நீர் காட்டும் வழியில் அவர்கள் செல்கையில் நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும் உமது பெயருக்கென நான் கட்டியுள்ள இக்கோவிலையும் நோக்கி ஆண்டவராகி உம்மிட வேண்டினால் விண்ணகத்திலிருந்து நீர் அவர்கள் வேண்டுதலுக்கு விண்ணப்பங்களுக்கும் செவிசாய்த்து அவர்களுக்கு வெற்றி அளிப்பீராக. பாவம் செய்யாத மனிதரே இல்லை. ஆதலால் அவர்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தால் நீர் அவர்கள் மேல் சினம் கொண்டு அவர்களை எதிரிகளும் கையளிக்க அவர்கள் தொலைவிலோ அருகிலோ இருக்கும் எதிரியின் நாட்டுக்கு கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டு அப்படி கொண்டு செல்லப்பட்ட நாட்டில் உணர்வு பெற்று மனமாற்றம் அடைந்து நாங்கள் பாவம் செய்தோம், நெறி தவறினோம், தீய வழியில் நடந்தோம் என்று அவர்கள் விண்ணப்பம் செய்தார். அதாவது தங்களை கைதிகளாக கொண்டு சென்ற பகைவரின் நாட்டில் நாங்கள் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு திரும்பி வந்து நீர் அவர்கள் மூதாதையருக்கு அளித்த தங்கள் நாட்டையும் நீர் தேர்ந்து கொண்ட நகரையும் உமது பெயருக்கு கட்டியுள்ள கோவிலையும் நோக்கி உமது வேண்டுதல் செய்தார். உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து அவர்கள் வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் செவிசாய்த்து உமக்கு எதிராக பாவம் செய்த மக்களை மன்னித்து அவர்களை வெற்றி வழங்குவீராக. என் கடவுளே, இவ்விடத்தில் வேண்டுதல் செய்வோர் மீதும் உம் கண்களை திருப்பி அவர்களுக்கு செவிசாய்ப்பீராக. ஆண்டவராகிய கடவுளே, உமக்கான தங்கும் இடத்திற்கு எழுந்தருள்வீராக. உமது வேறாற்றல் விளங்கும் பேழையும் எழுந்து வருவதாக. ஆண்டவராகிய கடவுளே, உம் குருக்கள் மீட்பெனும் ஆடையை அணிந்து கொள்வார்களாக. உம் தூயவர் நன்மை செய்வதில் மகிழ்வார்களாக. ஆண்டவராகிய கடவுளே, நீர் திருப்பொழிவு செய்த என்னை புறக்கணியாதீர். உமது அடியான் தாவீதுக்கு நீர் கட்டிய பேரன்பை நினைவு கூறும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2 நாளான புத்தகம் 6ஆம் பகுதி இந்த நாளில வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதாக்களை உண்டாகட்டும். தொடர்ந்து தொடர் வேதாகத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும்
ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.